வணக்கம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று S&P 500 ஃப்ளாட்டாக இருந்தது. நாஸ்டாக் 0.2% க்ரீனில் க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக தான் இருந்தது நேற்று. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிக்கை 225 ஜாப்பனீஸ் மார்க்கெட் 2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜப்பான் மார்க்கெட் நிக்கை 225 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. 12% விழுந்தது. இப்போ அந்த லெவலில் மறுபடியும் எட்டி இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் செப்டம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. தேதிகளை இன்னும் உறுதி செய்யலை. இப்போதைக்கு செப்டம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதி. என்ன குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, அண்மையில் இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகளுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னா, வெளியில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கம்பெனிக்கிட்ட இருந்து அவங்களோட கம்பெனிக்கு சேவை வழங்கப்பட்டிருக்கு. அதற்குரிய டாக்ஸ். ஸோ அது குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான ஜிஎஸ்டி குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18. பாரதி குரூப்புடைய OneWeb சேட்டலைட் தயார் நிலையில் இருப்பதாக சுனில் மிட்டல் அவங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பாரதி ஏர்டெலுடைய அதே மேனேஜ்மெண்ட் தான். அவங்க இப்போ அரசுகிட்டேருந்து ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹிமாலயாஸ் மற்றும் பாலைவனத்தில் சோதனை நடத்தி இருக்கிறாங்க இந்த OneWeb உடையது. அது வெற்றிகரமாக இருப்பதாகவும் இப்போதைக்கு கமர்ஷியல் சேவை துவங்குவதற்கு அரசுகிட்டேருந்து அனுமதி பெறுவதற்கு காத்துக்கிட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சுனில் மிட்டல். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. விப்ரோ ஐடி கம்பெனி தரப்புல இருந்து அப்டேட் இருக்குது. சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாரிக்கோ நிறுவனம் தரப்புல அப்டேட் இருக்குது. பேராஷூட் தேங்காய் எண்ணெய் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி முன்னவே அவங்க ஒரு அப்டேட் வெளியிட்டு இருந்திருக்காங்க. பங்களாதேஷில் அவங்களுடைய உற்பத்தி பாதிப்பு இருக்குது அப்படின்னு. அது தொடர்பாக தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ உற்பத்தி மறுபடியும் துவங்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மாரிக்கோ. போன வாரமே அவங்களுடைய ரீட்டைல் சேல்ஸ் ஃபோர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேலையை துவங்கியாச்சு. இப்போ உற்பத்தியும் பழைய மாதிரி படிப்படியாக துவங்கியாச்சுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க மாரிக்கோ. பங்களாதேஷில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு ஐநாக்ஸ் வின் தரப்புல அப்டேட் இருக்குது. எவர் ரெனியூ கம்பெனி கிட்ட அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்திருக்கிற ஒரு தகவல். 2200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. எதற்காக? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மற்றும் லான்ச்சஸ்க்கு. இது நிதியாண்டு 2025 அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி. SEPC லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் ஸ்ரீராம் EPC FZD அவங்களுக்கு சிமெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உஸ்பெகிஸ்தானில். அதோடைய மதிப்பு 2700 கோடி ரூபாய். HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். HDFC பேங்க் HDFC மர்ஜர் அண்மையில் தான் நடந்து முடிஞ்சது. HDFCயுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு HDFC பேங்க்குடைய ஷேர்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ HDFC ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆனுவல் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் அவங்களுடைய அதிருப்தி தெரிவித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த அதிருப்தி? டிவிடெண்ட் குறைவாக வழங்கியிருக்கிறாங்க HDFC பேங்க் அப்படின்றதான் அவங்களுடைய அதிருப்தி. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நிதியாண்டு 2024 HDFC பேங்க் 19 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே போன வருடம் HDFC கிட்டத்தட்ட 45 ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் HDFCயுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ HDFC பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸாக மாறி இருக்கிறாங்க. அவங்க அதிருப்தி தெரிவித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு கம்பெனியுடைய பார்ட் டைம் சேர்மன் மற்றும் டைரக்டர் பதிலும் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் பில்டிங் தான் இப்போ கம்பெனியுடைய ஃபோக்கஸாக இருக்குது. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சிலது அவங்க சில லாபத்தையும் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பகிர்ந்து கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய பார்ட் டைம் சேர்மன் மற்றும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். HDFC பேங்க் குறித்து CNBC TV 18 கிடைத்த மற்றொரு தகவல். எதிர்பார்த்த மாதிரி அவங்களுடைய வெயிட்டேஜை அதிகரிச்சிருக்கிறாங்க MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில். ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த வெயிட்டேஜ் அதிகரிக்கும் தான் எதிர்பார்த்தது. ஆனால் இப்போது 2 பாகமாக அந்த வெயிட்டேஜை உயர்த்துவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில். ஸோ 2 பாகமாக வரும். நுவாமா ஆல்டர்னேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த வெயிட்டேஜ் அதிகரித்ததுனால $1.8 பில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் வாங்கப்படும் HDFC பேங்க்லன்றது. அடுத்தது எப்போ மீட்டிங் நடக்கிறாங்க இந்த வெயிட்டேஜை மாற்றுவதற்கு? நவம்பர் மாதத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18.
யாத்ரா ஆன்லைன் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1008 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 40 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 33% விழுந்திருக்கு. லாரஸ் லேப்ஸ்க்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 445 470 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு 3 4 வாரங்கள். சாரேகமா இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரான அமன்சா ஹோல்டிங்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 0.78% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை 480 ரூபாய்னு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்றொரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரான ஹில்ஃபோர்ட் இந்தியா ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.06% ஸ்டேக். சராசரியாக ஒரு ஷேர் விலை 480 ரூபாய் 10 பைசான்னு டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. மீரா இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 23. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ப்ராஃபிட் 24 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 314 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. இந்துஸ்தான் காப்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ப்ராஃபிட் 113 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 140% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 494 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. என்எம்டிசி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ப்ராஃபிட் 1964 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 5414 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 0.4% அதிகரிச்சிருக்கு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் 40 அறைகள் கொண்ட ஹோட்டலை திறக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷில் இது அவங்களுடைய 7வது ப்ராப்பர்ட்டி. கேம்பஸ் ஆக்டிவேர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 339 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 25 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஆர்ஐசி பவர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி கிட்ட இருந்து ஒரு கிடைத்த ஒரு ஆர்டர் கர்நாடகா மாநிலத்தில் 54 கோடி ரூபாய். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 48,926 லட்சம் ரூபாய்கள். குவார்டர் ஆன் குவார்டர் 11%, இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5,103 லட்சம் ரூபாய்கள். குவார்டர் ஆன் குவார்டர் 29% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. சிங்கர் இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய உற்பத்தி திறனை விரிவாக்கம் செய்கிறாங்க. ஜம்முவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. இப்போது ஆண்டிற்கு 90,000 மிஷின்ஸ் உற்பத்தி செய்ய முடியும். அதை இப்போது 6,30,000 உயர்த்துறாங்க. இதற்காக 15 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க சிங்கர் இந்தியா. அமி ஆர்கானிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1767 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 21% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 147 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 34% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 43% விழுந்திருக்கு. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 10 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. வோடஃபோன் ஐடியா இன்ட்ராடேயில் 3% விழுந்திருக்கு. என்எம்டிசி 2% அதிகரித்தது. ஆர்கிட் ஃபார்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 8% அதிகரித்தது. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் கலக்கியிருக்கிறாங்க, 12% அதிகரிச்சிருக்கு. இந்துஸ்தான் காப்பரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 5% அதிகரித்தது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. யாத்ரா ஆன்லைன் 4% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.